இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் பெயர் நமது சமுதாயம். மத விழாக்கள். தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தின் பௌர்ணமி நாளன்று மாலை வேளையில் தீபங்கள் ஏற்றி தீபத் திருவிழாவாக கொண்டாடப்படுவது கார்த்திகை தீபம். ஒளி இருளை போக்கும். இவ்விழா நமக்கு ஒளிமயமான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்கிறது. இந்நாளில் வீடுகளில் வண்ண கோலமிட்டும் தீபங்கள் ஏற்றியும் அலங்கரிப்பர். தீபத் திருநாள் எப்ப கொண்டாடுவோம்? கார்த்திகை மாசம் பௌர்ணமி அன்னைக்கு கொண்டாடுவோம். அது எப்படி கொண்டாடுவோம்? இந்த மாதிரி வண்ண வண்ண கோலங்கள் போட்டு அப்புறம் வீட்டை சுத்தி தீபங்கள் ஏற்றி கொண்டாடுவோம். இது எதுக்காக கொண்டாடுறோம்? இந்த விழானால நமக்கு ரொம்ப ஒளிமயமான மகிழ்ச்சியான வாழ்க்கை உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக இதை கொண்டாடுவோம். ஈத் உல் அதா என்பது பொதுவாக பக்ரீத் என்று அழைக்கப்படுகிறது. இது நன்றி செலுத்தும் விழாவாகவும் தியாகத்தை போற்றும் விழாவாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. எனவே இதனை தியாக திருநாள் என்றழைப்பர். இந்நாளில் சிறப்பு உணவு வகைகளான இறைச்சி, இனிப்புகளை தயாரித்து அனைவருக்கும் பகிர்ந்தளித்து மகிழ்வர். இன்னொரு விழா பக்ரீத். பக்ரீத் அன்னைக்கு என்ன செய்வோம்? நம்ம நிறைய இனிப்புகள், இறைச்சி அதெல்லாம் சமைச்சு எல்லாரோடையும் பகிர்ந்து சாப்பிட்டு சந்தோஷமா இருப்போம். சரி, இது எதுக்காக கொண்டாடுறோம்? இது நன்றி சொல்லும் திருவிழா. மார்ச் ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய புனித வெள்ளியை தொடர்ந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. இது 40 நாட்கள் உண்ணா வழிபாட்டுக்கு பின்னர் கொண்டாடப்படும் திருநாளாகும். இது நம்பிக்கையின் திருநாளாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் அலங்கரிக்கப்பட்ட முட்டைகளையும் இனிப்புகளையும் பரிசு பொருளாக பரிமாறிக்கொள்வர். இப்ப இன்னொரு விழா பார்க்க போறோம். அது பேர் ஈஸ்டர். அது எப்ப கொண்டாடுவோம்? புனித வெள்ளிக்கு அப்புறம் வர ஞாயிற்றுக்கிழமை தான் ஈஸ்டர் கொண்டாடுவோம். 40 நாள் விரதத்துக்கு அப்புறம் இந்த திருவிழா கொண்டாடுவாங்க. இது எப்படி கொண்டாடுவாங்க? அலங்கரிக்கப்பட்ட முட்டையும் இனிப்புகளையும் பகிர்ந்து கொண்டாடுவாங்க. இது எதுக்காக கொண்டாடுறோம்? இது நம்பிக்கை திருவிழாவாக கொண்டாடுகிறோம். தீபாவளி, கிறிஸ்துமஸ், ரமலான், மகாவீர் ஜெயந்தி, புத்த பூர்ணிமா, ஓணம், குருநானக் ஜெயந்தி போன்றவை நம்மால் கொண்டாடப்படும் சில மத விழாக்களாகும். இப்ப நம்ம பார்த்த அந்த 3 விழாக்கள் தவிர வேற என்ன விழாக்கள் இருக்கு? தீபாவளி, கிறிஸ்துமஸ், ரமலான், அப்புறம் மகாவீர் ஜெயந்தி, ஓணம், குருநானக் ஜெயந்தி. இவ்விழாக்களின் பொழுது மக்கள் இறை வழிபாடு செய்வதோடு தங்களை சுற்றி வாழ்பவர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தும் வகையில் தங்கள் வீடுகளில் தயாரித்த
கொடுத்த சிறப்பு உணவு வகைகளை பரிமாறி மகிழ்வர். முதல்ல இந்த மாதிரி திருவிழாக்கள்ல சாமி கும்பிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல பண்ண பலகாரம் எல்லாம் எல்லாத்துக்கும் வீடு சுத்தி இருக்கிற நம்ம நண்பர்களுக்கு எல்லாம் கொடுத்து மகிழ்ச்சியாக இருப்போம் இல்லையா? அடுத்தது தேசிய விழாக்கள். நம்மிடையே ஒற்றுமை எனும் உணர்வை தருவது தேசிய விழாக்கள். இவ்விழாக்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களாலும் கொண்டாடப்படுகிறது. இவ்விழாக்களின் போது அனைத்து அரசு பொது கட்டடங்களிலும் பள்ளிகளிலும் உரிய மரியாதையுடன் நாம் தேசிய கொடியை ஏற்றுகின்றோம். நாம் அனைவரும் இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்கிறோம். தேசிய விழாக்கள் சில. முதல்ல சுதந்திர தினம். இந்தியா விடுதலை பெற்ற நாள் ஆகஸ்ட் 15. காந்தி ஜெயந்தி, மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் அக்டோபர் 2. குடியரசு தினம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் ஜனவரி 26. முதல்ல நம்ம மத திருவிழாக்கள் பார்த்தோம். இப்போ தேசிய விழாக்கள். இந்த தேசிய விழாக்கள் எந்த மதமா இருந்தாலும் எல்லா மக்களையும் ஒற்றுமையா சேர்ந்து இருக்கிற உணர்வை கொடுக்கிறது தான் தேசிய விழாக்கள். இது எல்லா மக்களும் கொண்டாடுவாங்க. இப்போ தீபாவளினா இந்துக்கள், கிறிஸ்மஸ்னா கிறிஸ்துவர்கள், அப்புறம் பக்ரீத்னா இஸ்லாமியர்கள் அப்படின்னு கொண்டாடுறோம் இல்லையா? ஆனா தேசிய விழா எல்லா மதத்தினரும் சேர்ந்து கொண்டாடுற விழால தேசிய விழா. அந்த தேசிய விழால என்ன செய்வோம்? நம்ம பள்ளிக்கூடத்துல தேசிய கொடியை ஏத்தி அதுக்கு மரியாதை செலுத்துவோம். இதெல்லாம் தேசிய விழா. முதல்ல சுதந்திர தின விழா. அது என்னைக்கு? ஆகஸ்ட் 15. அடுத்தது காந்தி ஜெயந்தி. அது என்னைக்கு? அக்டோபர் 2. மூணாவது குடியரசு தின விழா. அது ஜனவரி 26. இதுல எது தேசிய விழா, எது மத விழா சொல்லுங்க? இது மத விழா. தீபாவளி இந்துக்கள் கொண்டாடுற விழா இல்லையா? அதனால இது மத விழா. இது கிறிஸ்துமஸும் மத விழா, கிறிஸ்துவர்கள் கொண்டாடுவது. இது காந்தி சிலைக்கு மாலை போடுறாங்க, அப்போ இது காந்தி ஜெயந்தி தேசிய விழா. இங்க எல்லோரும் கொடி வைத்திருக்கிறார்கள், அப்போ இது குடியரசு தின விழா, அதுவும் தேசிய விழா. இது ஓணம், அதுவும் மத விழா. இது என்னது? இதுவும் தேசிய விழா, சுதந்திர தின விழா. அடுத்தது நாட்டுப்புற கலைகள். நாட்டுப்புற கலைகளுள் நாட்டுப்புற பாடல்கள், ஆடல்கள், கதைகள், பொம்மலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம் போன்றவை அடங்கும். கலைஞர்கள் இது போன்ற கலைகளை உருவாக்கி பல ஆண்டுகளாக பின்பற்றி வருகின்றனர். தமிழ்நாட்டில் பலவிதமான நடனங்கள் வழக்கத்தில் உள்ளன. நடன கலைஞர்களால் அணியப்படும் சிறப்பு ஆடை அணிகலன்கள் வண்ணமயமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்குரிய நாட்டுப்புற கலைகள், அதாவது நம்ம ஊரிலே பல காலங்களாக பின்பற்றி வரும் கலைகள். என்ன கலைகள் இருக்கு பார்க்கலாமா?
கரகாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம், சிலம்பாட்டம், இது எல்லாமே நம்முடைய நாட்டுப்புற கலைகள். இதுக்கு ஏத்த மாதிரி பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள் இருக்கு, ஆடல்கள் இருக்கு, கதை எல்லாமே சேர்ந்து வரும். இந்த மாதிரி நடங்களுக்கு எவ்வளவு வண்ணமயமான உடைகள் அணிந்திருக்காங்க பாத்தீங்களா? பாக்கிறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் இந்த ஆட்டம் எல்லாம். கலைஞர்கள் தங்களது ஆடை ஆபரணங்களை உள்ளூரிலேயே கிடைக்கும் இயற்கை பொருள்களை கொண்டு தாங்களே தயாரித்துக் கொள்கின்றனர். இந்த ஆட்டத்துக்கு தேவையான உடை, அந்த பொய்க்கால் குதிரை, அந்த கரகாட்டத்துல வைக்கிற பானை, இது எல்லாமே நாமளே நம்ம ஊர்ல கிடைக்கிற பொருட்கள் வைத்து, இயற்கையான பொருட்கள் வைத்து தயாரித்துக் கொள்வார்கள். திருவிழாக்களிலும் அறுவடை காலங்களிலும் மக்கள் கும்மி கொட்டி ஆடுவர். இது பார்த்திருக்கீங்களா? இதுதான் கும்மி. இந்த சிறுமிகள் எல்லாம் சேர்ந்து கைதட்டி பாடி ஆடுற ஆட்டம் தான் கும்மி. ஒத்த ஓசையுடன் கைகளை தட்டி பாடிக்கொண்டே ஆடுவது கும்மி ஆட்டம். இப்படி கைதட்டி கைதட்டி பாடிக்கிட்டே ஆடுறதுதான் கும்மி ஆட்டம். நம்ம பள்ளிக்கூடத்துல நம்ம பண்ணிருக்கோம்ல. இப்போ எந்தெந்த ஆட்டத்துக்கு எந்தெந்த பொருளை பயன்படுத்துவாங்க பார்க்கலாமா? இது என்னது? பொய்க்கால் குதிரை ஆட்டம். அதுக்கு இந்த பொய்க்கால் குதிரை தானே பயன்படுத்துவாங்க. அடுத்தது ஒயிலாட்டம். ஒயிலாட்டத்துக்கு இந்த துணியை தானே பயன்படுத்துவாங்க. இது கரகாட்டம். கரகாட்டத்துக்கு இந்த மயில தான் பயன்படுத்துவாங்க. இது சிலம்பாட்டம். சிலம்பாட்டத்துக்கு இந்த கம்ப பயன்படுத்துவாங்க. நமது நண்பர்கள் மலரின் தந்தை நம் நாட்டிற்காக பாடுபட்ட ஓர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர். அவள் குடும்பத்தினர் தாங்கள் குடியிருக்க போகும் வீட்டை பார்க்க பேருந்தில் பயணித்தனர். இதுதான் மலர். மலரோட தந்தை என்ன வேலை பார்த்தார் தெரியுமா? ராணுவ வீரர், படை வீரர். நம்ம நாட்டை காக்கறாங்க இல்லையா ராணுவத்தினர், அந்த படையில அவர் வீரராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கார். அவங்க இப்போ ஒரு புது வீட பார்க்க போறாங்க. மலர் கேக்குறா, என்ன ஒரு அழகான இனிமையான பயணம். அவங்க பேருந்துல போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அப்பாட்ட சொல்றா, எவ்வளவு நல்லா இருக்கு இந்த பயணம், ரொம்ப சந்தோஷமா இருக்கே அப்படின்னு சொல்றா. அப்பா, ஆமாம், இந்த பாதுகாப்பான பயணத்திற்காக ஓட்டுநருக்கு நன்றி கூற வேண்டும். அவங்க அப்பா சொல்றாங்க, இந்த பேருந்துல நம்ம பாதுகாப்பா நிம்மதியா போறோம்னா அதுக்கு யாரு காரணம்? அந்த பேருந்த ஓட்டும் ஓட்டுநர் தானே காரணம். அதனால அவருக்கு நன்றி சொல்லணும். அம்மா சொல்றாங்க, அது மட்டும் இல்ல, அனைவருக்கும் சிரித்த முகத்துடன் பயணச்சீட்டு வழங்கிய நடத்துனருக்கும் நாம் நன்றி கூற வேண்டும். இப்போ ஒரு பேருந்துல யாரெல்லாம் இருப்பாங்க? ஓட்டுநர், அவரு தான் அந்த பேருந்த ஓட்டுவார். அப்புறம் நடத்துனர், அவரு தான் எல்லாத்துக்கும் பயணச்சீட்டு டிக்கெட் கொடுப்பாரு இல்லையா, கண்டக்டர். அப்போ இந்த ஓட்டுநர் டிரைவரையும் கண்டக்டரையும் தான் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த நடத்துனர் ரொம்ப சிரிச்ச முகமா எல்லோரிடம் ரொம்ப அன்பாக இருக்கிறார். அதனால அவருக்கும் நம்ம நன்றி சொல்லணும். மலரும் அவளுடைய குடும்பமும் தங்களது வீட்டை சுற்றி பார்க்கின்றனர். அந்த புது வீட்டுக்கு போய் அந்த வீடை சுத்தி பார்க்கறாங்க மலரும் அவங்க அம்மா அப்பாவும். அப்ப அவ சொல்றா, அம்மா, வீடு பார்க்க மிகவும் அழகாக உள்ளது. அனைத்து குழாய்களும் மின் விசிறிகளும் நன்றாக வேலை செய்கின்றன. அப்போ அந்த வீட்டுல போய் அவ குழாயை திறந்து பார்த்தா நல்ல வேலை செஞ்சது, ஒழுகாம. அதே மாதிரி அங்க இருக்கிற மின் விசிறி போட்டு பார்த்தா அதுவும் நல்ல வேலை செஞ்சது. எல்லாமே நல்ல வேலை செய்தம்மா அப்படிங்கிறா. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க,
மிக நன்று. கட்டடம் கட்டுபவரும் குழாய் செப்பனிடுபவரும் மின் வல்லுனரும் தாங்கள் வேலைகளை சிறப்பாக செய்துள்ளனர். அப்ப குழாய் ஒழுங்கா வேலை செய்யுதுன்னா அதுக்கு யாருக்கு நன்றி சொல்லணும்? குழாய் செப்பனிடுபவர். அப்புறம் மின் விசிறி நல்லா ஓடுதுன்னா அதுக்கு காரணம் மின் வல்லுனர், சரியாக அவர் வேலையை செய்திருக்கிறார். அப்புறம் இந்த வீடு கட்டினது யாரு? கட்டடம் கட்டுபவர், அவரும் சரியாக செய்திருக்கிறார். அப்ப இவங்க 3 பேருக்கும் தான் நம்ம நன்றி சொல்லணும். அடுத்தது மலர் சொல்றா, அம்மா இந்த சாளரம் சன்னல் பழுதடைந்துள்ளது. அப்போ அங்க இருக்கிற ஜன்னல் பழுதடைந்து விட்டது, ஏதோ ஒரு ஓட்டம் இருக்கு. அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, சரி நாம் ஒரு தச்சரை மரவேலை செய்பவரை அழைத்து சரி செய்து விடலாம். அப்போ இந்த ஜன்னலை யாரு சரி செய்யணும்? அது மரவேலை. ஜன்னல் மரத்தால செய்யப்படுது இல்லையா, அத செய்பவர் தச்சர். அவரை அழைத்துதான் இதை சரி செய்யணும். அப்பா சொல்றார், அப்படியே ஒரு தையல்காரரை அழைத்து கதவுகளுக்கும் ஜன்னல்களுக்கும் திரை சீலைகளை தைக்க சொல்ல வேண்டும். அப்போ இந்த ஜன்னல் கதவுகளுக்கெல்லாம் நமக்கு திரை சீலை வேணும் இல்லையா, அதை யாரு தைப்பா? தையல்காரர். அவரை கூப்பிட்டு அது தைக்க சொல்லணும். ஏன்னா புது வீடு இல்லையா, நம்ம அதெல்லாம் திரை சீலை எல்லாம் தைக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்றார். மலர் சொல்றா, அம்மா காய்கறிகளையும் பழங்களையும் நாம் எங்கே வாங்கலாம்? சரி, இந்த புது வீட்டுக்கு வந்தப்புறம் காய் பழம்லாம் எங்கம்மா வாங்கலாம் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அம்மா, இது ஒரு கிராமம் ஆகியால் காய்கறிகள் பழங்கள் நாம் நேரடியாக தங்களது வயல்களிலேயே பயிரிடும் உழவர்களிடமிருந்தே வாங்கலாம். அப்போ இவங்க ஒரு சின்ன கிராமத்துக்கு போறாங்க. அங்க நம்ம கடைக்கெல்லாம் போய் வாங்க வேண்டாம், காய்கறிகளை பயிரிடும் உழவர்களிடமே போய் நேரடியாக வாங்கி விடலாம் அப்படிங்கிறாங்க அம்மா. இவ்வாறு நாம் வாழ்க்கையை இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ உதவி புரியும் கட்டிடம் கட்டுபவர், ஓட்டுநர், நடத்துனர், குழாய் செப்பனிடுபவர், தச்சர், மின் வல்லுனர், ராணுவ வீரர், தையற்காரர், விவசாயி போன்ற அனைவருமே நமது நண்பர்களே. நம்ம சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழணும்னா யாரெல்லாம் நமக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள்? இவங்க எல்லாருமே நண்பர்கள். யாருன்னு பார்க்கலாமா? இப்ப நம்ம பேருந்துல போகும்போது அதனுடைய ஓட்டுநர், அவங்க பேருந்த நல்லா ஓட்டுறதுனால தானே நம்மளால இனிமையான பயணம் கிடைக்குது. அதே மாதிரி நடத்துனர், அவரு சிரிச்ச முகமா நமக்கு பயணச்சீட்டை தருகிறார். அப்புறம் விவசாயி, அவங்கதான் நமக்கு காய்கறிகள் பழங்கள் அரிசி தானியங்கள் எல்லாம் தராங்க. அப்புறம் தச்சர், இவங்க தான் மர வேலை செய்யறாங்க. நம்ம வீட்டுல கதவு ஜன்னல் எல்லாம் இவங்க தான் செய்யறாங்க. அப்புறம் குழாய் செப்பனிடுபவர், இவங்க தான் நம்ம வீட்டுல இருக்கிற குழாயெல்லாம் போடுறாங்க. அப்புறம் மின் வல்லுனர், இவர் தான் நம்ம வீட்டுல மின் விசிறி விளக்குகள் எல்லாம் எரிவதற்கு உதவி புரிகிறார். அப்புறம் தையற்காரர், இவங்க தான் நமக்கு துணிகளை தைத்து கொடுக்கறாங்க. வீட்டுல இருக்கிற திரை சீலைகள் எல்லாமே இவங்க தான் தச்சு தராங்க. அப்புறம் கட்டிட வேலை செய்பவர், இவங்க தானே நமக்கு வீடு கட்டி கொடுக்கறாங்க. அப்புறம் ராணுவ வீரர், நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுனாலதான் நம்ம நிம்மதியாக வாழ முடியுது. அறிவியல் கண்காட்சி ஆசிரியர், நாம் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 28 தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடுகிறோம். இந்நாளில் நம் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெறுவது உங்களுக்கு தெரியும் அல்லவா? அதற்காக நாம் தயார் செய்திருப்பதை பார்ப்போமா? இப்போ ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 28 அவங்க பள்ளியில தேசிய அறிவியல் தினம் கொண்டாடுறாங்க. அதுக்கு அவங்க சில ஏற்பாடு செய்திருக்காங்க. என்னன்னு பார்க்கலாமா? நீங்கள் அனைவரும் உங்களுடைய செயல் திட்டங்களை விளக்குகிறீர்களா? அப்போ ஒருத்தங்களும் ஏதோ அறிவியல் சம்பந்தமாக பேச போகிறார்கள். அது என்னன்னு அந்த ஆசிரியை கேக்குறாங்க. இப்ப இந்த பையன் என்ன சொல்றான்? இது ஒரு செடி, இதற்கு தண்டு
பகுதி மற்றும் வேர் பகுதி உண்டு. இப்ப இந்த பையன் ஒரு செடியை வச்சிருக்கான். அதுல எது தண்டு வேர்னு அதோட பாகங்களை பத்தி பேச போறான். இந்த பொண்ணு என்ன சொல்ல போறா? நான் ஒரு வரைபடத்தாளில் பல்வேறு வகையான இலைகளை ஒட்டி தயார் செய்திருக்கிறேன். இந்த பொண்ணு இலைகள் பல வண்ணங்களிலும் வடிவங்களிலும் வரும் இல்லையா, அதெல்லாம் சேர்த்து காய வைத்து இந்த காகிதத்தில் ஒட்டி இருக்கிறாள். இந்த பையன் நான் நமது உடல் உள்ளுறுப்புகளின் செயல்பாடுகளை விளக்கும் வரைபடத்தாள் ஒன்றை உருவாக்கியுள்ளேன். இப்ப இந்த பையன் நம் உடலில் இருக்கும் உள்ளுறுப்புகளை பத்தி ஒரு படம் வரைந்து அதை பத்தி விளக்குகிறான். ஆசிரியர் என்ன சொல்றாங்க? அருமை குழந்தைகளே, அனைவரும் சிறப்பாக செய்துள்ளீர்கள். அப்ப இந்த குழந்தைகளை பாராட்டுறாரு ஆசிரியர். இந்த ஆட்டத்தின் பெயர் என்ன? கரகாட்டம். இந்த ஆட்டம் கையில துணி வச்சிருக்காங்களே, அப்ப இது பெயர் ஒயிலாட்டம். இது என்னது? கையில கம்பு வச்சிருக்காங்க, சிலம்பாட்டம். இது பொய்க்கால் குதிரை இல்லையா? அந்த குதிரை இருக்கே, அதனால இது பொய்க்கால் குதிரை ஆட்டம். இப்போ இங்க இருக்கிற விழாக்களை நம்ம மத விழாவா தேசிய விழாவான்னு பார்க்கணும். முதல்ல தீபாவளி என்னது? மத விழா. சுதந்திர தின விழா தேசிய விழா. ஓணம் மத விழா. மகாவீர் ஜெயந்தி மத விழா. குடியரசு தினம் தேசிய விழா. பொங்கல் மத விழா. காந்தி ஜெயந்தி தேசிய விழா. பக்ரீத் மத விழா. மரக்கட்டையிலிருந்து பொருட்களை செய்பவர் யாரு? தச்சர். ஒழுகும் குழாயை சரிப்படுத்துவர் குழாய் செப்பனிடுபவர். உங்களுக்கான ஆடைகளை தைப்பவர் தையற்காரர். தேசத்தை காப்பவர் ராணுவ வீரர். பேருந்தில் பயணச்சீட்டு வழங்குபவர் நடத்துனர். நமது நண்பர்களை சந்திக்கவும் விழாக்கள் எதுக்கு உதவுகின்றன? வாழ்த்தவும் தானே விழாக்கள் இல்லையா? விழாக்கள்ல என்ன செய்வோம்? நண்பர்களை சந்திப்போம், அப்புறம் வாழ்த்துவோம். நமது சிறந்த உணவு வகைகளை உண்ணும் போது எப்படி இருப்போம்? மகிழ்ச்சி அடைகிறோம் இல்லையா? நமது தேசிய கொடியினை எப்போ ஏற்றுவோம்? தேசிய விழாக்களின் போது ஏற்றுவோம். ஈஸ்டர் கொண்டாடும் நாள் நமக்கு தெரியுமே, ஞாயிறு. நாம் ஒரு நாணயத்தை நீருக்குள் போட்டால் அது மூழ்கும். தேசிய அறிவியல் தின கொண்டாட்டம் நாள் February 28. இதோட இந்த லெசன் முடிஞ்சாச்சு. பாய்.